ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பிரைடல் ஜடையில் வைக்கிறாங்க இல்லையா, இந்த ஜடை வில்லை அதை சுற்றி எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். இது வந்து அந்த வில்லை வந்து கடையில் வாடகைக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஜடையில் வைக்கிறது, அதை நான் யூஸ் பண்ணலை. இது வந்து பேட்ச் ஒர்க், ப்ளவுஸ்லலாம் அட்டாச் பண்ணுறதுக்கு, சாரீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காகலாம் ஷாப்பில் வந்து விற்பாங்க இல்லையா, அந்த பேட்சஸ், அதை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி மல்லிகைப்பூ வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ மல்லிகைப்பூவில் நான் செஞ்சது வந்து சீக்கிரம் மலர்ந்துடும். மல்லிகைப்பூ வந்து எப்பயுமே சீக்கிரம் மலர்ந்துடும். அப்போ வந்து இதே மாதிரி உங்களுக்கு இந்த மொக்கு ஷேப் வந்து கிடைக்குமான்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் இப்போ நான் இன்னைக்கு வந்து வேற ஒரு பூவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பூ பேர் வந்து நந்தியாவட்டை. இது வந்து ரெட்டை இதழ், கொஞ்சம் கொத்தா பூக்கும் அந்த நந்தியாவட்டை. இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் இதை வச்சு இது செய்யலாம். இதை வச்சு செய்யும்போது உங்களுக்கு இந்த மொக்கு மல்லிகைப்பூலாம் நீங்கள் மொக்கா பறிச்சாலும் செடியை விட்டு அதுக்கப்புறமா அது மலர்ந்துடும். ஆனால் நந்தியாவட்டை வந்து நீங்கள் மொக்கா பறிச்சிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் அது மொக்காவே தான் இருக்கும், மலராது. அதே மாதிரி இதில் வந்து பெரிய வாசனை எதுவும் வராது. எனக்கு வந்து மல்லிகைப்பூ வாசனையே பிடிக்காது, அது எனக்கு ஒத்துக்காது, எனக்கு தலைவலிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தாராளமாக நம்ம வந்து இந்த பூ யூஸ் பண்ணி நம்ம கொண்ட வளைவு அதையும் செய்யலாம். இதே மாதிரி வில்ல வளைவு சுற்றி இதையும் நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இதை நான் எப்படி செய்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது பார்த்தீங்கன்னா வாழை இலை இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு 4 பீஸ் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த 4த்தையும் நான் சேர்த்து ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். சென்டரில் எடுத்து, ஓகேவா, ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ரவுண்டாக வச்சு தைக்கணும். பூவை சுற்றி மட்டும் தைக்காதீங்க, பூ சென்டர்லையும் இப்படி குத்தி எடுங்க. பூ சென்டரில், அப்போ தான் வந்து உங்களுக்கு பூ கீழே விழாமல் இருக்கும், உதிராமல் இருக்கும். நெருக்கமாகவே வைங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு ரோ முடிச்சிட்டேன். அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த 2 பூ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நடுவில் கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி வைக்கணும். பாருங்க எப்படி வரும். அடுத்த பூ அதே மாதிரி இந்த 2 பூக்கும் சென்டரில் வைங்க.
அடுத்தது அதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாகவே செய்யணும். கட் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டிருக்க அந்த ஸ்டிச் வந்து போயிடக்கூடாது, அதனால் ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு வந்து கொச்சன்னு இருக்காது, நீங்கள் வந்து ஃப்ரீயாக செய்யலாம். இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணதும் பின்னாடி திருப்பி இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை கட் பண்ணிடுங்க. இப்போ சென்டரில் இருக்கிறத கட் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியும், இங்கேருந்து பார்க்க கொஞ்சம் மெஸ்ஸியாக தெரியும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு டபுள் ரோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி. இப்போ நான் வந்து சென்டர் பார்ட் வந்து இருக்கிற பேட்சை வைக்கிறதுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா சென்டருக்கு இது ஒரு பேட்ச் வச்சுருக்கேன், நடுவில் வைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன். இந்த பேட்சை வந்து இது மேலே சென்டராக இப்படி ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து இது ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு கூட நெக்ஸ்ட்டு வந்து இதை யூஸ் பண்ணலாம், ஒன்றாகாது. நீங்கள் போட்டிருக்கிற ஸ்டிச்சை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பேட்சை வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா? இந்த சென்டரில் நம்ம வச்சாச்சு. அடுத்தது இந்த பேட்ச் நான் வைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரே பேட்சாகவே நல்லா நிறைய ஸ்டோன் வச்சு இருந்ததுன்னா கூட நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது மல்லிகைப்பூ, இது வந்து நந்தியாவட்டை, இது வந்து மல்லிகைப்பூ. ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் எதுவுமே தெரியாது. ஆனால் நான் கட்டும்போது மல்லிகைப்பூ வந்து நல்லா மொக்கா இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா மலர்ந்து வந்துட்டே இருக்குது, தெரியுதுங்களா? ஆனால் நந்தியாவட்டை வந்து இது நேற்று சாயங்காலம் நான் பிரித்தேன், ஆனால் இது இப்போவும் மொக்காவே இருக்குது. இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து நந்தியாவட்டையை வந்து தேடி அதையே எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை, இதிலே நீங்கள் செய்யலாம். ஆனால் இதை விட இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்.